வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை. 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சா செய்கையொன்றை போலீசார் கைப்பற்றினர். நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பேன் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் 42 படகுகளை விடுவிப்பதற்கு கடற்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. 2015 ஜனவரி மாதம் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவ படகுகளை விடுவிப்பதற்கு வடமாகாண மீனவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்திய மீனவ படகுகளை விடுவிப்பதற்கு முன்னர் இலங்கை கடற்பரப்பிற்குள் மீண்டும் பிரவேசிக்காமை உள்ளிட்ட நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிபந்தனைகளை இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் ஊடாக அந்த நாட்டு மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் வடபகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் நேற்று கிளிநொச்சிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். கிளிநொச்சியில் அமைந்துள்ள 5 பாடசாலைகளுக்கு இந்திய துணை தூதுவர் விஜயம் மேற்கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி சிவபாலன் வித்தியாலயத்திற்கும் விஜயம் செய்த யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் அந்த பாடசாலையின் நூலகத்திற்கு ஒரு தொகை புத்தகங்களை வழங்கி வைத்தார். வடமாகாண சபை உறுப்பினர் பசுபதி பிள்ளையும் இந்திய துணை தூதுவருடன் கிளிநொச்சியில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று பார்வையிட்டார். சில பாடசாலைகளுக்கு நாங்கள் இங்கே உதவி செய்திருக்கின்றோம். இன்று நான் இங்கு வந்தது மாணவர்களை சந்திக்க மற்றும் ஆசிரியர்கள் அதிபர்களை சந்தித்து அவர்களுடன் சில கருத்து உடன்பாடுகள், அதுபோன்று ஒவ்வொரு பாடசாலைக்கும் சில நூல்கள் கொடுத்திருக்கின்றோம். அது அநேகமாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இதுபோன்ற சில பாடசாலைகள் இன்னும் நிறைய வசதிகள் தேவைப்படுகின்றன. இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் போருக்கு பின் ஒரு 77 பாடசாலைகள் புனரமைக்கப்பட்டது. தற்சமயம் ஒரு வடமாகாணத்தில் மட்டும் ஒரு 27 பாடசாலைகளுக்கு புனரமைப்பு செய்வதற்காக இந்திய அரசாங்கம் ஒரு 250 மில்லியன் ஸ்ரீலங்கன் ரூபாய் கொடுக்க இருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் ஒரு 27 பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்படும். இதுபோன்று எங்களுடைய ஒத்துழைப்பு, எங்களுடைய உதவி, இந்திய அரசாங்கத்தின் உதவி இலங்கை அரசாங்கத்துக்கு, குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள வடமாகாண சபை, இங்கே இந்த வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கும் நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்களுடைய இந்திய அரசாங்கத்தின் உதவிகளை செய்வோம். பண்டாரவளை பஸ் நிலையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். பஸ் நிலையத்தில் கடமையாற்றும் நபரே சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த விபத்தில் காயமடைந்த நபர் தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹம்பேகமுவ அரம்பகமே பகுதியில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சா செய்கையொன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பீக்கங்காய் செய்கை என்ற போர்வையில் இந்த கஞ்சா செய்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரை வெள்ளவாய் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிணற்றில் விழுந்த யானை மற்றும் அதன் குட்டியை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மீட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு குறித்த யானையும் அதன் குட்டியும் கிணற்றில் விழுந்துள்ளன. உணவு தேடி கிராமத்திற்குள் வருகை தந்த யானையும் அதன் குட்டியுமே கிணற்றில் விழுந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். கிணற்றில் விழுந்த யானை குட்டியின் தந்தத்தில் காயம் ஏற்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கிராமத்தவர்கள் வழங்கிய தகவலுக்கு அடிப்படையில் குறித்த பகுதிக்கு வருகை தந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் யானையையும் குட்டியையும் மீட்டு காட்டில் விடுவித்துள்ளனர். இணைந்திருப்பது காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் தொடர்வது சர்வதேச செய்தி.
சிபிஐ நடத்திய நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டது எனவும் தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பேன் என்றும் முன்னாள் மத்தியத்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம், அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் ஆகியோரின் வீடு அலுவலகங்களில் கடந்த புதன்கிழமை மத்திய புலனாய்வுத்துறையினர் சோதனை நடத்தினர். தனியார் ஊடக நிறுவனத்திற்கு முறைகேடாக அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளித்தது தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறையினர் இந்த சோதனையை நடத்தினர். ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவுகளில் கார்த்தி சிதம்பரம் மீது வழக்கு பதிவு செய்துள்ள மத்திய புலனாய்வுத்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தினர். மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிராக தனது தந்தை சிதம்பரம் குரல் கொடுத்து வருகின்றார் எனவும் அதனை ஒடுக்குவதற்காகவே தன்னை குறிவைத்து சோதனை நடத்தியுள்ளனர் எனவும் இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் இதை அரசியல் சட்டப்படியாக எதிர்கொள்வேன் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தனது வீடு அலுவலகங்களில் எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை எனவும் போலியான குற்றச்சாட்டுகள் மூலம் தன்னை முடக்கிவிட முடியாது எனவும் தான் நிரபராதி என்பதை விரைவில் நிரூபிப்பேன் என்றும் கார்த்தி சிதம்பரம் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டிற்கு மேலாக குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசங்களின் மேற்கு சரிவுகளில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும். அத்துடன் வட மற்றும் தென்கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சப்ரகமுகம், மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இம்மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான தென்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் அவ்வேளைகளில் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.